இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து லுக்கி கிராஃப்ட் 5ல் வந்து நம்ம வந்து ஒரு சர்வைவல் மோடில் விளையாட போகிறோம். இது வந்து மைண்ட் கிராஃப்டோட காப்பி. இது பார்க்குறதுக்கு மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இருக்கும். இந்த கேமை இன்னும் யாராச்சும் பார்த்ததே இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் தேடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேமு வந்து மைண்ட் கிராஃப்ட் இல்லை. ஆமாம், இது வந்து மைண்ட் கிராஃப்ட் இல்லை, லூக்கி கிராஃப்ட்னு எனக்கு ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நான் மோட் ஆட் பண்ணுவேன். லைக் என்ன மோட்னா ஷேட்ரு தான் மோடு. ஓகே, ஷேட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுவும் இல்லாமல் அந்த ஷேட்ரு வந்து நான் எங்கேருந்து எடுத்தேன்னா மைண்ட் கிராஃப்ட் அடான்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க அதில் போகலாம். அதில் ஷேட்ருக்கும், மோடுக்கும், ஹாரர் மேப்ஸ்க்கும் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். அது காமிக்கும் எம்பிசி பேக்ஸு, ரிசோர்ஸ் பேக்கு, ஸ்டார்டர் பேக்கு, பிஹேவியர் பேக்கு அதெல்லாம். ஸோ அதேமாரி எதெல்லாம் வேணுமோ அதிலே இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க அங்கே போகலாம். இது வந்து மொபைலுக்கு வந்து அவைலபிளு, ஆண்ட்ராய்டுக்கு வந்து அவைலபிள், ஆப்பிளுக்கு தெரியல. நான் இது வரைக்கும் ஆப்பிளில் வந்து இது பார்த்ததில்ல. வேணுன்றவங்க போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர்லக்கும். இப்போ வந்து நான் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன் எப்படியோ. ஸோ அந்த வில்லேஜில் வந்து வந்தோடனே முட்டிக்கிறேன் பார்த்தீங்களா? இது வந்து கேம்ப் ஃபயரு. இதில் வந்து அன்லிமிட்டடாக ஃபுட்டு செய்யலாம் தானடா? ஆமாம். பட் ஆனால் உடச்சா அப்படியே வரும்னு நினச்சேன். உடச்சா கோல் மட்டும் வந்துச்சு. சார்கோலில் வெறும் சார்கோல் வந்து மைண்ட் பண்ணும் போது கிடைக்கும், கோல் வந்து அப்படியே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு வீடு பார்த்தேன். இந்த வீட்டுக்குள்ளே போய் லூட் அடிக்கலாம். சொல்லலாம், உள்ளே வந்து கதவுக்குது, அதெல்லாம் படிக்கட்டுக்குது. இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இப்போ படிக்கட்டு ஏற போகலாம். அடுத்து அது படிக்கட்டில் ஏறடா. சரி, படிக்கட்டில் இங்கே வந்து அண்டர் கிரவுண்ட் வீடு இருக்குது. பெட்டு வச்சு எடுத்துப்போம் நம்மளுக்கு அதை போட்டு. ஏன்னா வீடுக்கு எப்படியா இருந்தாலும் 4th பார்ட்லேயோ இல்லை 5th இல்லைன்னா 3rd பார்ட்டில் கண்டிப்பாக ஒரு வீடை கட்டிடுவோம் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பொட்டேட்டோ, வுட்டு, லஞ்சு அதெல்லாம் எடுத்துக்கினேன். பெட்டும் எடுத்துக்கினேன். நான் வந்து லூக்கி கிராஃப்ட் 5 விளையாடிங்கிறேன். இது வந்து மைண்ட் கிராஃப்டோட காப்பி. அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன அப்டேட் வந்து விட்டுக்கிறாங்க மைண்ட் கிராஃப்டில். ஸோ அந்த அப்டேட் என்னன்னா, மைண்ட் கிராஃப்ட் வந்து இப்போ 29 ருப்பீஸ்க்கு விற்கிறாங்க ப்ளே ஸ்டோரில். வேணுன்றவங்க போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல சான்ஸு. 29 ருப்பீக்கு விற்கிது. பட் ஆனால் ஃப்ரீயாக விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃப்ரீயாகிறதுக்கு பதிலாக இங்கே தான் நம்ம லுக்கி கிராஃப்ட் விளாடணும். இதாச்சும் அசலாக மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே இருக்கிற ஒரு கேம். இந்த இடத்துல வந்து ஸ்டோன் கட்டுறது தான் இது. ஸோ வந்து நம்மளோட செகண்ட் ஆடியோ கொடுக்குறவர் வந்து பேசிட்டோம். இந்தாங்க கேமர். ஹலோ, நான் தான் இன்னொரு தம்பி. ஓகே, ஹேர்பல் நட்டு வைக்கணும்னு பார்த்தா இங்கே பம்கின் நட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஹேபல் இருந்தால் கூட ஹேபலை வந்து இந்த இடத்துல வந்து மைண்ட் பண்ணி எடுத்து அது மூலமாக ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். பார்த்தா இங்கே ஹேபலுக்கு பதிலாக பம்கின் இருக்குது. சரி விடு. இந்த இடத்துல ஒரு மாடி வீடுக்குதுடா. ஆமாம், நிறைய வில்லேஜில் கிடக்கு. இப்போ பெல் அடிச்ச இவனுங்கெல்லாம் ஓடி போயிடுவானுங்க. அங்கே பாருங்க, வில்லேஜ் ரிட்டர்னா ட்ரேட் பண்ணிடுறான்னு பார்ப்போம். பார்த்துட்டு சொல்கிறேன். ட்ரேட் பண்ணால் 15 பெல் அடிச்சா இவனுங்க ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அந்த வில்லேஜ் ரைட் அப்பெல்லாம் அந்த பெல் இல்லை, அந்த பெல் அடித்தா வில்லேஜர்னு ஒருத்தவனுங்க பண்ணுங்க, அவனுங்க வந்து வருவானுங்க. வில்லேஜெல்லாம் எவனாச்சும் ஒருத்தன் வந்து எவனாச்சும் ஒருத்தன் அந்த பெல்லை போய் அடிச்சுனே இருப்பான். ஸோ கைஸ், இந்த இடத்துல வந்து ஒரு செடி இருந்துச்சு. அது வந்து என் ஹெல்த்துக்கு வச்சுது. இந்த செடி என்னன்னா, இது என்ன செடின்னா, இது சாப்பிட முடியும். இது செடி பேர் தெரியும்.
ரெட்பெரி. ரெட் பெர்ரி சாங் கைஸ், ஓகேவா? இந்த பெர்ரி வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் தான் கிடைக்கும். அதேமாரி இது வந்து இது மேலே நின்னா ஹெல்த்து போகும். இந்த இடத்துல எவனோ 2 டோர் வச்சு ஒரு வீடு கட்டியிருந்தான். உள்ளே ஏதாச்சும் பொக்கேஷனுக்குன்னு நினச்சேன். கட்சியில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் மோயாவாயிடுச்சு. அப்புறம் இந்த இடத்துல வீட்டு உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டு வச்சுருந்தான். இந்த இடத்துலையும் நான் ஏமாந்து போயிட்டேன். அதிகமாக லூட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டு என்னோடய ஹெல்த்தை ஏற்றிட்டு உள்ளே போனேன். இந்த வீட்லேயும் ஸ்டோன் கட்டர் தான் இருந்துச்சு. இந்த இடத்துலையும் ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் கொடுத்தானுங்க இவனுங்க. வில்லேஜர்ஸ், ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூடா. ஓகே, நீ ஏதாச்சும் சொல்கிறா இந்த வில்லேஜர்ஸ் பற்றி? இங்கே நிறைய இருக்குதுங்க. இது ஒரு ஃபார்ம் மாரி இருக்குது. ஃபார்மு எக்கச்சக்கமும் கொட்டி கிடக்குது. ஆமாம், சாப்பிட முடியும். அவ்வளோவும் ஹெல்த்தி ஏற்றதுனாலும் ஓரளவுக்கு ஏற்றும். அதனால இது எடுத்துப்போம். ஸோ இது வந்து இப்போதைக்கு எனக்கு 7 கட்சிக்குது. இப்போ 10 கட்சிக்குது. இப்போ 11 12 கட்சிக்கு ஃபார்மே இருக்குது. ஆகா இது உடச்சி எடுத்துட்டா செம்ம லூட்டு கைஸ். அதேமாதிரி சாயங்காலம் ஆக போகுது. அதுக்குள்ளே டக்குன்னு லூட்டை பறிச்சுட்டு நம்ம இருக்கிற அந்த பெட்டை போட்டு தூங்கிடுவோம். எடுத்து குறையுது. இது ஃபுட் பாரும் கொஞ்சோண்டு குறைஞ்சிக்குது. அதை விடுங்க, அதுதான் குறையிட்டோம். நீ சொல்கிறா? ஃபுட்பால் குறைஞ்சாலும் ஃபுட்பால் நிறைய குறைஞ்சா ஹெல்த்து குறையாது. நம்மளோட என்னது அது என்னவோ சொல்லுவாங்களே, ஃபுட்பால் ரொம்ப இது வரைக்கும் குறைஞ்சா லாஸ்ட் வரைக்கும் குறைஞ்சா ஹெல்த்து குறைஞ்சிடும். லாஸ்ட் வரைக்கும் குறைஞ்சா நம்மளோட ஹார்ட் க்ரீன் கலரில் மாதிரி ஹெல்த்து குறையும். இல்லை க்ரீன் கலர் ஏன் குறையும்னா நம்ம வந்து அந்த ரா ஃபுட்டு ரா ஃப்ளஷ் லாம்பியை கொண்டா தருவானே, அது அப்படியானா அந்த பாய்சன் வந்து வந்துடும் க்ரீன் கலர். இது என்னப்பா? வீட்டு கைஸ், வீட்டு இது வச்சு ஹேர்பல் செய்ய முடியும். ஹேர்பல்லடா, ஆமாம்ல, பிரெட் செய்ய முடியும். பிரெட்டு இங்கே பாருங்க. அந்த இன்வென்ட்ரி வந்து ஒரே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக கிடைக்கும். உனக்கு ஸ்வாடு வேற குழைக்கலடா? ஸ்வாடு ஆக்ஸி பிக்காக்ஸி அது வந்து பார்த்துக்கலாம். முடிஞ்ச அந்த பாட்டில் பண்ணலாம், இல்லைன்னா அடுத்த பாட்டில் பண்ணலாம். நிறைய ஹேர்பல் இருக்குது. என்ன பண்ணலாம் ஹேர்பல்ல? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். டேய் அது ஹேர்பல்லடா, நானே குழம்பி போயிட்டேன்டா. சொல்லப்போனால் அது ஹேர்பல்லே இல்லைடா. ஹேர்பல்னு உன்னை யாருடா சொல்ல சொன்னாங்க? பார்த்தியா, அது ஹேர்பல்ல வீட்டு. ஸோ அதே மாதிரி நிறைய இருக்குது. சீடு வேணும்டா. நம்ம ஃபார்ம் பண்ணலாம் தானே? ஆமாம். ஏன்டா குஞ்சின்னு வெட்டுற? குஞ்சின்னு வெட்டுறா இப்போ நின்னாச்சுடா. ஓகே தொண்டை நல்லா தோண்டிப்போம். பம்கின் இருக்குது. ஒரு சீடு இருக்குது. பம்கின் சீடு வேணும். அதோடு கிடச்சிக்குது 4. இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது. நெதரைட் போட்டுன்னு ஒன்றுக்குதாடா? அது நம்ம அப்புறம் கைஸ், நான் வந்து இந்த வில்லேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல வந்து ஒரு கேவ் வந்து கண்டுபிடிச்சேன். அந்த கேவ் வந்து உள்ளே வந்து நான் எதுவும் பார்க்கல. கேவ் கண்டுபிடிச்சேன். கேவ் மெரிக்குது. முடிஞ்ச செகண்ட் பார்ட்டில் அது உள்ளே போய் உள்ள 4 செகண்ட் பார்ட்டில் லூட் அடிக்க பார்ப்போம். ஆமாம். இந்த வீட்டில் 3 பிரெட்டு இப்போதைக்கு நம்மள்கிட்ட ஆக மொத்தத்தில் சேர்த்தா 9 பிரெட்டு கைஸ். ஜஸ்ட் 9 பிரெட்டு. 9 வச்சு எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் 4 பொட்டேட்டோ இருக்குது. 4 பொட்டேட்டோ இருக்குது. அந்த ரெட் பெர்ரி 37 பெர்ரி இருக்குது. ரெட் பெர்ரி இந்த இடத்துல நான் கைஸ் இது நான் பண்ணல கைஸ். இது வந்து கிரேவலு. இது என்ன பிளாக்னு தெரியல. தோண்டி பார்ப்போம். நான் இந்த கேமுக்கு அதேமாதிரி புதுசு. இது மைண்ட் கிராஃப்ட்லேருந்து தனியாக வித்தியாசமாக இருக்கும் 2. நான் வந்து பாதி தான் பார்க்கறதுக்கு மைண்ட் கிராஃப்ட் நிறைய இருக்கும். மிச்சங்களை பாதி வந்து மைண்ட் கிராஃப்ட் நிறைய இருக்காது. இவங்க கிரியேஷனு. இந்த
இல்லை இந்த மாடி வீடு இருக்குது. ஆகா பூனையை டைம் பண்ணால் நம்மளுக்கு வந்து இது க்ரீப்பர் வரேன்னு சொல்லுவாங்க. அது பண்ணி பார்க்கணும். அப்டேட் வீடியோ இதுக்கப்புறம் வர வீடியோவில் பார்ப்போம். இந்த இடத்துல போட்டால் மகாராஜா மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சுருந்துச்சு. வீட்டுக்குள்ளே போகாத மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. தாண்டி உள்ளே போனால் உள்ளே எல்லாம் ஒரே ஒரு ஃபர்னஸாக 2 பெட்டு தான் கிடக்குது. கடப்போட ஃபேமிலி உட்கார்ற மாதிரி. ஆமாம், பெரிய இருக்குதா? ஏன்னா 2 பேர் டைம் பண்ணுங்கள். இந்த இடத்துல காரணம் இல்லாமல் ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு இருந்துச்சு தானே? ஆமாம், நான் போடல. ஸோ இந்த அந்த வீட்டோட சீடு போடுற 49 இருக்குது. இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு 3rd பார்ட்டில் வீடு கட்டிடலாமா? வீடு கட்டி 3rd பார்ட்டில் வேணாம், 4th இல்லை 5th ட்ரீ ஹவுஸ் கட்டிடலாம். ட்ரீ ஹவுஸா? இந்த 4th வீடு கட்டிடலாம். ஆஹா, நான் பிளான் பண்ணேன்னா எப்படியா இருந்தாலும் 3rd பார்ட்டில் கட்டிடலாம். ஏன்னா 2nd பார்ட்டில் வந்து மைனிங் போனோம். ஸோ மைனிங்கில் போயிட்டு கோல்டு எடுக்க முடியாது. 2nd பார்ட்லேயே எப்படி கோல்டு வந்துடும். அயன் ஏஜுக்கு மாறிடும். இப்போ நீ வுட் ஏஜுக்கே நீ மாறலடா. அதான் சும்மா லூட் இருக்குதான்னு சுற்றி பார்க்கலடா இந்த வில்லேஜ். இன்னும் நம்மளும் சார் சுற்றி பார்த்தோம்னு சொல்லி தானே அதை சுற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து 3rd ஆடியோ கொடுக்குறவர் பெஸ்ட்டும் கேமர். ஸோ கைஸ், இந்த இடத்துல ஒரு கேம்ப் ஃபயர் இருக்குது. சாரி, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கேம்ப் ஃபயர் இருக்குன்னு. அப்படியே போனால் ஸோ மேபி முடிஞ்சால் இங்கே வந்து வீடு கட்டலாம்.